இல்ல ஒரு வயசான லேடி அங்க கீழ விழுந்து கிடக்காங்க. அங்க ஆளுங்க எல்லாருமே சுத்தி நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஷாலு அவங்க வந்துட்டு வேகமா அவங்கள வந்து தூக்கி பார்த்ததுமே, "எதுக்கு தேவையில்லாம நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க? ஏதாச்சும் அடுத்தவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்காத. இந்த லேடி ஃப்ராடா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு?" சொன்னதும், "உங்க வேலைய பார்த்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துடுறா. அப்ப டாக்டர் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடாம சரியில்லாம இருந்திருக்காங்க. அதனால தான் கீழ விழுந்திருக்காங்கன்னு" சொல்றான். சரி ஓகே. பாட்டிக்கு வந்துட்டு, "நீ எப்ப பேமெண்ட் பண்ண போற? 2 மில்லியன் கட்டினா தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு" சொன்னதும், "ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 10,000 யுவான் இருக்கு. அத குடுத்துடுறேன். நீ ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிச்ச காச கட்டிக்கலாம்னு" சொன்னதும், "உன்னோட கண்டிஷன் எனக்கு புரியுது. ஆனா வந்துட்டு இங்க வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அதை மீறி நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ண முடியாது" அவன் சொல்றான். அப்ப அங்க அந்த லேடி வந்து அது எல்லாமே கேட்டுட்டு, நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ தான் என்ன காப்பாத்துனியாம்மா. ரொம்பவே தேங்க்யூ" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்க, "நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே. "நீ வந்துட்டு என்னோட பையன் வந்துட்டு ஏஜா தான் இருக்க. நீ வந்து அவன மேரேஜ் பண்ணிக்கயே. அவன் ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கன்னு" சொன்னதுமே, "ஆன்ட்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. எனக்கு மேரேஜ் எல்லாம் வேணாம் இப்போதைக்கு" அப்படின்ட்டு சொன்னதும், "நீ பாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தேவைப்படுதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேல்ல, அந்த காசை நான் உனக்கு பே பண்றேன். நீ பேசாம என் பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பங்க நம்ம ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுமே அந்த சைடுல வந்துடுறான். அவன் அதை பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இந்த லேடி பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. என்னோட அம்மாவை மயக்கி காசு பறிக்கலான்னு பார்க்குறாளா? கண்டிப்பா இவளுக்கு சரியான பாடம் கத்துக் குடுக்கணும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அங்க நைட் போல அவன் டீல் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோனை பிடுங்கி கட் பண்ணதுமே, "ஏம்மா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மில்லியன் டீல் போச்சு உங்களால" அப்படின்றத சொல்றான். "நீ வந்து தேவையில்லாம வந்துட்டு இப்படி ஃபோன் பேசிட்டு இருக்காதன்னு" தலையில ஒரு போடு போடுறாங்க. "உனக்காக பொண்ணு பார்த்துருக்கேன். நீ கண்டிப்பா அந்த பொண்ணை மீட் பண்ணி எப்படியாச்சும் இன்னைக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிருன்னு" சொன்னதும், "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை நீங்க ஒரு டைம் தான் பார்த்துருக்கீங்க. அவளை வந்துட்டு பார்த்தாலே தெரியுது காசுக்காக அலையிறவன்னு. நீங்க இப்படிலாம் அவன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு" சொன்னதும், திரும்ப ஒரு போடு போட்டு விடுறாங்க. அங்க கேக் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா ஆகி போயிருது. "ஒழுங்கா நீ சொல்றத கேட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு கூட வந்து மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதும், "சரி ஓகே. நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் அவளோட உண்மையான கலர்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ஹீரோயின் அங்கே க்யூட்டாக பேபி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததும் அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிருது. சரி ஓகே. 2 பேரும் பேசிட்டுருங்க. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நம்ம ஹீரோ, "உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லு. உனக்கு ஏஜ் பத்தாம நீ காசுக்காக வந்திருக்கியா மேரேஜ் பண்ணிக்க" அப்படின்ற சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்துட்டு பாரு என்னோட சர்டிஃபிகேட்டை. எனக்கு ஏஜ் எல்லாம் இருக்கு" அப்படின்றத அவ சொல்றா. "நான் வந்துட்டு அங்கே சேல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு தன்னை பற்றி எல்லாம் சொன்னதும், அவன் கிளாப் பண்ணிட்டு, "என்னை பற்றியுமே நான் உன்கிட்ட சொல்லணும்ல. எனக்கு இப்போ சரியான வந்து ஜாப்மே கிடையாது. என்கிட்ட சொந்தமாக வீடெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கார் தான் இருக்கு. அதுக்குமே இஎம்ஐ நான் இப்போ வரைக்கும் கட்டிட்டு இருக்கேன்" அப்படின்றத சொன்னதும், "ஐயோ கடவுளே, இவன் நிலைமை என்னை விட மோசமாக இருக்கே. இவங்க அம்மாட்ட வாங்கின காசை கண்டிப்பாக நான் திரும்ப கொடுத்துருவேன்" அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சரி ஓகே. நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்றத அவ சொல்லிட்டு 2 பேருமே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின், "நான் வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே போகணுமோ சொல்லுங்கள். நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு" சொன்னதும், அப்போ நான் அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது, ஐயோ உண்மையை தான் மாட்டி விட்டுருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் காலில் வந்துட்டு, "பாஸ் என்ன வந்துட்டு இருக்கீங்க இப்படி? அங்கே பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஷூ பூரா வந்துட்டு அழுக்காகி போயிடுச்சுன்னு" சொன்னதும், அவர் ஏதோ ட்ராமா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அப்போ, "நான் வந்துட்டு இவரோட டிரைவர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். சரி ஓகே. நான் இப்போ கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு, "பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பற்றி கவலையெல்லாம் பட வேணாம். எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. "பாட்டி நீ என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பொய் சொல்கிறேன்னு" கேட்டதும், "இந்த பாருங்க சர்டிஃபிகேட்" அப்படின்றத காமிச்சதுமே, "அப்படின்னா அந்த பையனை ஏன் நேரில் கூட்டிகிட்டு வரல" அப்படின்னு சொன்னதும், "அவனை போய் நான் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி. நான் கண்டிப்பாக வந்து அவரை நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வர்றேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார்" அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து பேசி அங்கே சமாளிச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அங்கே வந்துட்டு, "நான் உன்னை இன்னைக்கு மீட் பண்ணணும்" அப்படின்றத சொன்னதும், அவனுமே அங்கே சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி அவள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வித்தியாசமாக தோணுது. இந்த கண்ட்ராவியிடமா போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். "இல்லை எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணான்னு" சொன்னதும், "சாப்பாடு இப்படிலாம் யார் வேஸ்ட் பண்ணால் எனக்கு பிடிக்காதுப்பா. நானே இப்போ காலி பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு ஒரு செகண்டில் வேகமாக சாப்பிட்டுட்டு அங்கே சாரி வேற கேட்குறா. "ரொம்ப நாளாச்சுப்பா சாப்பிட்டு. எனக்கு இன்னைக்கு பசி ஓவர் வேறு" அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம், "என்னோட பாட்டிக்கு வந்து இன்னும் உடம்பு முடியாமல் இருக்காங்க. நீ கொடுத்த அந்த 2 மில்லியன் காசை வச்சு தான் என் பாட்டியை காப்பாற்றிருக்கேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்.
ஸோ நீ ஒரே ஒரு டைம் வந்து அவங்கள மீட் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுமே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இவ என்கிட்ட இன்னுமே காசு பறிக்க பார்க்குறாளா, இவ வலையில நான் விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிலாம் வந்து டைம் கிடையாது அந்த வயசானவங்களெல்லாம் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஓவரா பேசுனதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படியே நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மனசுல இவன் நீ இப்படிலாம் என்ன பண்ணிட்டே இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா வந்து விட மாட்டேன், பழி வாங்கியே ஆவேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு உன் கூட சேர்ந்தே இருந்தே வந்து நான் வந்துட்டு உன்னை வந்து இன்னைக்கு டார்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. ஹீரோயின் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்போ ஒரே வீட்டில் தானே இருக்கணும், நீ வந்து என்ன வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போவையா, எப்போ கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு நான் ரெண்ட்டுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டு அதில் பாதி அமௌண்ட் பே பண்ணிடுவேன், நான் அடுத்தவங்க கூட வந்துட்டு சும்மா இருக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து சரி இந்த சாப்பாட்டு பில்லை நீ பே பண்ணிடு, ஒய்ஃப்காக இதை நீ பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த ஃபீல்டு எல்லாமே அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அங்கே ஷூஸ் எல்லாமே டெலிவரி பண்ண வந்துட்டு என்ன பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன வீடு எது விளக்க அவங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் உடனே அங்கே வந்துட்டு சாதாரண ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவங்க வந்து அசிஸ்டண்ட்டை தான் வந்துட்டு பாஸாக நடிக்க சொல்கிறான். உடனே அவன் அங்கே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நான் தான் இங்கே வீடை வந்து வாங்க போகிறேன், அவன்கிட்ட ஏது அவ்வளோ காசு அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு வேணா வந்து சொல்லு, நான் வந்துட்டு இங்கே ரெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 யுவான்னு சொன்னதுமே ரொம்பவே கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன சரி ஓகே பேபி நீ இப்போ கிளம்பு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை ஃபைனலாக வந்து அங்கே கூப்பிட்றேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் அந்த புது வீட்டுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா அங்கே உள்ள ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்க, லைட்டை போடாமல் ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னதுமே கரண்ட் பில்லை மிச்சமாக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நல்லா மிச்சமாக்கினா என் உயிரே போயிருக்கும் போல் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாமே அங்கே எடுத்து வச்சுட்டு அந்த கட்டில் வந்துட்டு மேலே ஏறி அப்படியே குதிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா விலையை ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா விலை வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை பற்றி நான் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசி ஆகணும், இதுக்கெலாம் நான் காசு பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ண போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு அவன் பாட்டு வெளியே வரும்போது 2 பேருமே ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுது. அவனோட டவல் வேற கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பயந்து போய் அங்கே கத்திட்டு இருக்கா. ஹீரோ வாய முடி தொலை என்னை அசிங்கப்படுத்தாதான்னு சொல்லும்போது ஸ்லிப்பாக 2 பேருமே மேலே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகுந்ததும் ஹீரோயின் இப்படி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி தான், தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோ இவட்ட இருந்து எப்படியாச்சும் நான் டைவர்ஸை வாங்கி ஆகணும், என்னை பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். அவன் ஒரு ஆளை பிடிச்சி அங்கே வந்துட்டு மேக்கப்லாம் போட வச்சு இப்போ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி என் ஒய்ஃப் வரும்போது நீ ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா உடனே காப்பாற்று, என்னை வந்து பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்க நீ சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி வர்றா. அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவன் வந்துட்டா நீ ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே நடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு கார் ஓட்டும் போது தெரியாமல் வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 1 மில்லியன் கேட்குறாங்க, இவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயின் இந்த ஆள் வந்துட்டு ஃப்ராடாக இருப்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு நீ என்ன போலீஸ்க்கு கால் பண்ணியா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து நீ அந்த ஆளை பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே போய் வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறான். உங்களுக்கு இங்கெல்லாம் பெயினாக இருக்கான்னு சொன்னதும் ஆமாம்மா நான் அவன் சொல்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே வழி தான், நம்ம வந்துட்டு குணப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹேர்பின் மாதிரி நீளமாக இருக்கிறத வச்சு எங்கள் காலில் குத்த போனதும் அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா எந்திரிச்சிட்டு இப்போ பாருங்கள் உண்மையிலேயே உங்கள் வந்து ஒய்ஃப் டாக்டரை விட வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க, ஒரு செகண்டில் என்னை குணப்படுத்திட்டாங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிளான் எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃப்ராடு பையன் காசு பிடுங்கிறதுக்காக இப்படிலாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் திட்டா. பிறகு வீட்டில் அவங்க வந்து வெட்டிங் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ எதுக்காக என்னோட மருமக முன்னாடி வந்து பூவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, இன்றைக்கி ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணது மாதிரி வேறு ஆக்ட் பண்ணியிருக்க, மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொன்னதும் அம்மா அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த கார்டு எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஷூ டெலிவரி பண்ண வர்றேன். அவன் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு இங்கே எங்கள் பாஸ்க்காக கால் எடுக்க வந்தேன்னு சொல்கிறான். அவங்க அம்மா அங்கே உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்னங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டதும் எங்கள் அம்மா இங்கே நானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவங்கள பார்த்தா நானி மாதிரிலாம் தெரியலையே, ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, இந்த வீட்டு ஓனர் மாதிரி இருக்காங்களேன்னு சொன்னதும் இந்த இயரிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கியாம்மா, இது என்னோட வீட்டு ஓனர் தான் கொடுத்தாங்க, நான் சும்மா வந்துட்டு அப்படியே போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ஷூ தானே டெலிவரி பண்ண வந்திருக்கு, அதை வந்து கொடுத்துட்டு இங்கே போமா
அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு அந்த ஓனரை கூப்பிடுங்க கொடுக்குறேன்னு சொன்னதுமே, இல்லை அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இங்கே வச்சுடுறேன்னு சொல்கிறான். நாங்கள் போகாமல் உட்காந்துட்டு, நீ என்ன இங்கே ஒர்க் பண்ண தானே வந்த, அந்த டேபிள்லாம் தூக்கு அப்படின்றத சொன்னதும், அவன் வந்து போர்ஸை யூஸ் பண்ணி அங்கே தூக்கி பார்க்குறான். பட் அங்கே முடியவே மாட்டுது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இப்போ எதுக்காக நீங்கள் உட்காந்துட்ருக்க, உனக்கு டைம் ஆக போகுது, உன்னை திட்ட போகிறாங்க, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்றான். அப்போ அவங்க அம்மா உன் லட்சணத்தை பார்த்தே இல்லை, நீ அவட்ட இப்படி போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு உனக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மரியாதையோட அவட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கோவம் வேற படுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே அவனோட கசின் பிரதர் வர்றான். அவனோட நேம் வந்து ஜியாங். அவன் நம்ம ஹீரோட்ட, நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட தான் கேள்விப்பட்டேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சிசி உன் உயிரவே காப்பாற்றிருக்கான், ஆனால் நீ வந்துட்டு நன்றி இல்லாமல் வேற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நன்றியை காமிக்கிறதுக்காகலாம் யாரையும் போய் மேரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல, மீட்டிங்கை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். பட் அவனுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ரொம்ப ஜெலஸு, இது எல்லாத்தையுமே பறிக்கணும்னு பார்க்குறான் போல. அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அந்த ஹோட்டலில் தான் இன்னைக்கு மீட்டிங்குமே இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோ சரி கிளம்பலான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே அந்த கசின் வந்துடுறான். வேணுனே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே செகதி அடிக்கிற மாதிரி ஓட்டிட்டு அவட்ட வந்து பேசணுன்றதுக்காக பண்ணியிருக்கான். சாரி கேட்டுக்கிறேன், தெரியாமல் நடந்துருச்சு, வாங்க உங்களுக்கு நான் ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க, தயவுசெஞ்சு என் கூட வாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிருக்க அதே ஹோட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃபை கசினோட வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்மே அங்கே ஹீரோவோட நேமை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. நீ நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும், என்னோட பாஸோட சேர்ந்து நான் இங்கே வந்து மீட்டிங்காக வந்தேன், நீ நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அங்கே நம்ம கசின் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு, இவன் கூட பேசாதான் நான் உன்ட்ட சொன்னேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுமே, நீ ஃபஸ்ட்டு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறா. வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதும், நீ இப்படி ஹார்ஸாக ஏன் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொன்னதும், இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், நீ வந்துட்டு எதுக்காக இதை போட்டிருக்க, அவன் தான் வந்துட்டு அப்போ வாங்கி கொடுத்தானா உனக்கு, ஏன்னா வந்துட்டு அவன் கூட சேர்ந்து உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டே நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு தேவையில்லாமல் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், உனக்கு வந்து என் மேலே நம்பிக்கையே இல்லை, நான் எதுக்காக நீ என் கூட சேர்ந்து இருக்கணும், பேசாமல் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னதுமே, அதுவும் கரெக்ட் தான், அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எதிர்க்கும் போது அவங்க பாட்டி கால் பண்ணிவிட்டு, எனக்கு வந்துட்டு இன்றைக்கி சர்ஜரி நடக்க போதுமா, நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு தடவை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு கூட்டிகிட்டு வரையா அவன் அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக பாட்டின்னு அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு ரொம்ப கவலையாகிட்டுருக்கு, இவன் கூட இப்படி சண்டை போயிட்டுருக்கேன், இவன் எப்படி வருவான்னு சொல்லிட்டாங்க. அவனை வந்து சரி பண்ணுறதுக்காக அவனுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொண்டு போய் ப்ளீஸ் நீ சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. பட் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்க மாட்டான். நம்ம ஹீரோயின், என்னோட பாட்டிக்கு இன்றைக்கி சர்ஜரி பண்ண போகிறாங்க, ஒரே ஒரு டைம் நீ வந்து அவங்கள மீட் பண்ணுன்னு சொன்னதும், நான் ஏன் வந்து மீட் பண்ணணும், தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசுனதுமே, இது என்னோட தப்பு தான், உன்ன மாதிரி ஒரு ஈகோ பிடிச்சவன்ட்டு நான் இதெல்லாம் கேட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. அப்புறமே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே அசிஸ்டண்ட்டை பற்றி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு, பஸ் உண்மையிலே வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறது உண்மைதான், அவங்க பாட்டிக்கு இன்றைக்கி சர்ஜரி நடக்க போகுது, சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, பாட்டி தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அவங்க காலேஜ் படிக்கும்போது பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு, அதனால தான் அவங்க படிப்பையுமே வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டி வந்து கவனிச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க பாஸ் அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இப்படி நம்ம அவங்ககிட்ட ரூடாக பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ பாட்டி எங்கம்மா உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னதும், பாட்டி அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிட்டாரு, அவர் திரும்ப வந்ததுமே கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் பாட்டின்னு சொன்னதும், சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்னோட பிஸ்னஸ் ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதான் உங்களை நான் மீட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பாட்டிக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, என்னோட பேத்தியை வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, என்ன கொஞ்சம் கோவக்காரி அவ்வளோதான், நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் எனக்கா ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நீ தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும், ஏன் பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஹாப்பியாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்தியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க டாக்டர்ஸ் டீம் எல்லாமே வர்றாங்க. ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேச வராங்க. இது எல்லாமே இந்த கூ கம்பெனியோட மொத்தமாக வந்துட்டு ஹீரோவோட கண்ட்ரோல்
கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தான் போல். அவன்கிட்ட அங்கே வந்துட்டு நீங்கள் எதுக்காக பாஸ் இங்கே வந்திருக்கீங்க, நீங்களே வந்துட்டு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து மீட் பண்ண வந்திருப்பேன்னு சொல்லிட்டு பேசி ரெஸ்பெக்ட் கொடுத்ததும் என்ன வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு டைம் இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த மரியாதை நம்ம சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு செய்ய காமிச்சிடறான், தன்னோட ஐடென்டிஃபை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஜாலராக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ரீ ஸ்கீமில் வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நல்லது இருக்குது, நாங்கள் விஐபி ரூம்லேயே போட்டு வந்து அது எல்லாமே பண்ணிடுறோம், உங்களுக்கு ஃப்ரீயாகவுமே வந்து எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துடலாம்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அங்கே வந்து நைட்டுமே அங்கே டிரைவராக ஒர்க் பண்ண போயிருக்கா. அங்கே வந்து அந்த ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ளேருந்து வர்றது நம்ம ஹீரோட கசின் தான். அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி அங்கே வாமிட் பண்ணிட்டு இங்கே நாடகம் நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்கள் வாங்க பார்த்து பத்திரமான்னு சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இவ ட்ரைவ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா வந்து மரியாதையாக காரை விட்டு கீழே இருங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டுருக்கீங்க, நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு நான் அவரை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அதை ஆல்ரெடி சொல்லிட்டு நீ இவன்ட்டு பேசக்கூடாதுன்னு, அதுக்கப்புறம் இதுக்காக இந்த வேலை பண்ணிகிட்ருக்க, மரியாதையோடு நீ இப்போ வந்து இல்லைன்னு வச்சுக்கோமே நான் இங்கே உன்னை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவளை இழுத்துட்டு போனதுமே அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ உன்னோட ஒய்ஃபை தானே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து அதை நான் பிரிக்காம மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். போனதுமே நம்ம ஹீரோயின் ஏன் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கா, ஆல்ரெடி சொல்லிட்டு அவன் நல்ல மனுஷன் இல்லைன்னு அப்புறம் ஏன் நீ சுற்றிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு ரொம்பவே வந்து போராப்படுறேன்னு நினைக்கிறேன், நான் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கேன் அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் யாரை பார்த்து நீ இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை பார்த்து நான் ஏன் வந்துட்டு ஜெலஸாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறா. இவனுமே கோவமாயிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கசின் அங்கே வந்து பொக்கேலாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃப்ளாரை விட ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்கிறா. பட் இதை வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருச்சு, என்னோட ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட பேசின ரொம்ப கோவமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவளை என்னால் கவர் பண்ண முடியலையே, நான் வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி இவளை என் வலையில் விழுக வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது சில ரவுடிங் அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவள் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. பட் இருந்தாலும் விடாமல் துரத்துனதுமே அவங்க பைப் எடுத்துகிட்டு அவள் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறா. ஆனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்து அவன் காப்பாற்றிடுறான். ஃபைட் வந்துட்டு அங்கே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோமே நம்ம ஹீரோயின் அவன் ஃபோனில் வந்து இந்த போலீஸ் வர சவுண்டு வந்துட்டு வச்சதுமே அங்கே எல்லாருமே அரண்டடிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை வந்துட்டு நல்லா பார்த்துட்டு உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலை இல்லை அப்படின்றத சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. சரி இதுக்கப்புறம் நீ நைட் போல் டியூட்டியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நீ வீட்டில் இருன்னு சொன்னதும் அவள் என்னால் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் டியூட்டி பண்ணி தான் ஆவேன்னு சொல்கிறா. அவன் மனசில் நான் அப்புறம் எப்படி உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசை ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு இவனோட பிளான் வந்து இப்படி சொதப்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே சிசின்னு ஒரு பொண்ணுகிட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு இப்போவே அவனை கரெக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோமே அவன் உன்னை கையை விட்டு போயிடுவான்னு சொன்னதும் அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நைட் போல் நம்ம ஹீரோக்காக ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இது உங்களுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறா. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட்டை வச்சு அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே ஷோட்டில் வந்து வச்சு பார்த்துட்ருக்கா நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க பாஸ், நீங்களுமே வந்துட்டு அவங்களோட லவ்வை வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோ ஹாப்பியாகிடுறான். பட் இருந்தாலுமே நீ தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்க, மரியாதையோட இங்கேருந்து போய் இல்லைன்னா அடி விழுந்துருவேன்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட் வேமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிறகு எப்படி வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அவங்க பேச்சுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து என்ன வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள டேட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு இப்படி வெட்டி பைய மாதிரி போட்டு வச்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக கிளம்புனதுமே இதுக்கப்புறம் நீ நைட் டியூட்டிலாம் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்துட்டு வேலை கிடச்சிருச்சு, இந்த பாரு அவங்க கார்டுமே கொடுத்துட்டாங்க, இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. உண்மையாவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்பாவே எனக்கு வந்துட்டு காலில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே மசாஜ் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவன்கிட்ட நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தான், நான் ஏன் உனக்கு காலெல்லாம் அமுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கார்டுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் இது ஜஸ்ட் லிமிட்டட் மட்டும்தான், ஸோ நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்க, ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னதும் சரி எல்லாத்தையுமே நான் கணக்கு வச்சுக்கிறேன், எல்லா காசையுமே உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு சரி இன்னைக்கு வந்து ஒர்க் முடிஞ்சதும் நான் உன்னை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவளுமே யோசிச்சுட்ருக்கா, ஒரு பார்ட்டியுமே இருக்குல்ல அதுக்கு நம்மளுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது, ஸோ சூப்பரான ட்ரெஸ்ஸாக நம்ம வந்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அங்கே
ஈவினிங் போல் நம்ம ஹீரோ கூட போனதும் அவன் பார்த்தா ஒரு பெரிய வந்துட்டு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனதுமே எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, இது வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியாக தெரியுது, நம்ம ஏதாச்சும் சின்ன கடையில் போய் வாங்கிக்கலான்னு சொன்னதும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணு வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுற லேடி வந்து நீங்கள் வந்து எங்களோட லக்கி கஸ்டமர் எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரீ அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னைக்கு 10வது வருஷம் ஆனிவர்சரின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாக இருது. அங்கே ஹீரோவுமே நீ போய் சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் அவள் சூஸ் பண்ணி போட்டுட்டு வந்துட்டுருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்குது உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, உனக்கு இன்னுமே வேணாலுமே வந்துட்டு வாங்கிக்கோ, இந்த கடைக்காரவங்க நம்மளுக்கு இன்றைக்கி நல்லா ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். பட் ஆல்ரெடி இவன் பேசி வச்சுட்டான் எல்லாத்துக்குமே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பார்ட்டிக்காக ரெடியானதுமே நீ பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் உண்மையிலேயே நல்லா இருக்கணான்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு குறை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கையில் வந்துட்டு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டதும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறா. என்ன எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் சின்ன கடையில் தான் வாங்கினேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ இதை போட்டுட்டு இன்றைக்கி பார்ட்டிக்கு போ, நீ வந்து பார்ட்டி முடிச்சதை எனக்கு கால் பண்ணி ஈவினிங் போல் நான் பிக்கப் பண்ண வந்துடுறேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டிக்கு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப அழகாக ரெடியாகி வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்பா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே மேனேஜர் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே சில பொண்ணுங்களாம் வந்துட்டு என்ன இவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்க, உன் கையில் போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆச்சே, நீ வந்து உண்மையை சொல்லு, வயசான ஓல்ட் மேனை போய் மயக்கி உன் கைக்குள்ளே நீ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொன்னதும் என்ன உன்னோட பூவர் ஹஸ்பண்ட் உனக்கு இதெல்லாம் கொடுத்தானான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிசி அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது இதுதான் அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவளுக்காக போயிட்டு இவ்வளோ செலவழிக்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் எல்லாருமே வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு அப்படின்ற சொன்னதும் ஆனால் வந்துட்டு நம்பாமல் அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இப்படி மற்றவங்க கூட போய் ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கணும் சொல்லு, நான் வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், உன்னோட அந்த பூவர் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்ற செட்டங்கிட்ட அவள் மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோங்க வந்து ஓங்கி ஒரு கிக் போயிடுச்சான். எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கோவப்பட்டதுமே அப்போ அங்கே இருக்க அந்த ஜால்ராஸ் எல்லாமே நீ எங்கள் மேனேஜர் மேலே கை வச்சிருக்க, உனக்கு எங்கேயுமே வந்துட்டு இங்கே வேலை கிடைக்காம போக போகுது, அந்த கோ ஃபேமிலியோட அண்டரில் தான் எல்லாமே இருந்துட்டுருக்கு, ஸோ எங்கள் மேனேஜர் சொன்னால் என்ன நடக்கும் தெரியலன்னு சொன்னதும் அவனுமே இங்கே ரொம்ப ஓவராக கூவிட்டுருக்கான். இப்போ உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஓ நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இவனை இந்த வேலையை விட்டு தூக்குங்க, ரெண்டாவது இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் எங்கேயுமே வேலை பார்க்கக்கூடாது, இவனை அடித்து விரட்டுறதுக்குமே ஆள் அனுப்புங்கன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நீ சொல்லி எப்படிப்பா இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டதும் நான் தான் சொன்னேன்ல அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ பாஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அதனால தான் அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போது அந்த சிசி அங்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுமே அவளங்க பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. உண்மையெல்லாம் போட்டு கொடுத்துருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. பட் அங்கே அந்த சிசி நீ என்னப்பா உன்னோட ஒய்ஃப்ட்ட என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து இவனோட சின்ன வயசு ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற சொன்னதும் நீ வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாமே சொல்கிறான். அப்போ நான் வந்துட்டு உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி போட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அந்த சிசி அவனுக்கு காஃபிலாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டு வரவங்களையும் நீ வேறு ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணுவியா, அவனை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா, நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை காப்பாற்றினேன், அது உனக்கு நன்றி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்பயும் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சது கிடையாதுன்னு சொன்னதும் உன்னோட அம்மா தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு பக்கத்தில் வர வேலை வைக்கக்கூடாது, நான் வந்து மேரேஜ் ஆனவேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்கிறான். பிறகு அவன் டென்ஷனோடவே அங்கே அவங்க கசினை தான் போய் மீட் பண்ணுறா. அவனுக்கு இவளுக்குமே அஃபேர் போயிட்டுருக்கு போல், 2 பேருமே பிளான் பண்ணி தான் அவன் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்காங்க, அவனோட சொத்தை எல்லாமே பறிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி வந்து வழிக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரொமான்ஸ்மே பண்ணுறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வரா.
அப்போ அங்கே கசின் வந்துட்டு நீ உள்ளே வந்து வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு அதே சாக்குறான்னு சொல்லிட்டு வேகமாக கதவை லாக் பண்ணதுமே அவ்வளோதான். அங்கே ரொம்ப ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. என்னை விடு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் போர்ஸ் பண்ணி அவளுக்கு அங்கே வந்து அந்த ட்ரக்கெல்லாம் வந்துட்டு ஃபேஸில் அடிச்சு விட்டதுமே அவ்வளோதான். அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி போதையாக ஆரம்பிச்சிடுறா. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து அவளை அங்கே அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிட்டு நீ வந்துட்டு எந்திரிச்சு என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட போகுது. ஆனால் வந்துட்டு அவள் பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு மெதுவாக எந்திரிச்சு போக பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு இப்படி போயிட்டுருக்க, நீ பண்ண வேலைக்கு என்னை வந்துட்டு சும்மா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம விட்டுருவேன்னு சொல்லதும் அதெல்லாம் அதை நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிருவேன்னு சொன்னதும் சரி என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே கன்னத்தில் போய் அவள் வந்து கிஸ் கொடுக்குறான். அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அங்கிள் வந்திருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அவனை அங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் அவங்க அங்கிள் பார்த்துட்டு நீ வந்துட்டு எதுக்காக நைட்டு ஃபுல்லாக உன்னோட பிரதர் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவனுக்கு என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை வந்து தப்பாக வந்து நெருங்க பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நீ நான் அந்த லேடிக்காக இவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் பார்த்து பேசுங்க அங்கிள், அது என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவன் வந்துட்டு அப்பா நீங்கள் எதுக்காக இவன்கிட்ட போய் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க, இவனால் எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை ஒரு பார்வை பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சுக்குது. போட்டு கிக் விட்டுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவங்க அங்கிள் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் பையனை மன்னிப்பு கேட்க வைங்க, ரெண்டாவது உங்கள் பேரில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொன்னதும் அளவுக்கு அதிகமாக நீ ஆசைப்படலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களுக்கு 3 minutes தான் டைம், இல்லாட்டி நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அவங்க அங்கிள் ஃபஸ்ட்டு நீ வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஜெயில் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஒரு போட்டு அடிச்சுட்டு கேவலமான வேலை பண்ணி வச்சுட்டு என் மானத்தை வேறு வாங்கிக்கிட்டுறியா, ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் அவனுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டியதாகிருது. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க பையனையுமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்காக போயிட்டாங்கன்னு சொன்னதும் நீ ஏன் அவளை வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னத்தை சொல்லி போய் நான் ஸ்டாப் பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களோட உண்மையான ஐடென்டிஃபை போய் எப்போ சொல்ல போகிறீங்க, இதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதுமே இல்லை நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நல்ல டைமாக பார்த்து சொல்லிடுறேன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே போனதுமே அவனை அங்கே பார்த்துட்டு நைட் நடந்ததுக்காக அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் உன்னை மீட் பண்ண தான் வந்தேன்னு சொன்னதுமே நான் இப்போ ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், நான் வந்துட்டு இப்போ பேச முடியாது, நீ கிளம்பு அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஈவினிங் போல் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, ஈவினிங் போல் நான் ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு அவள் சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது அவனுக்கு. அங்கே வெளியே போய் அவனும் அசிஸ்டண்ட் நின்றுட்டுருக்கப்ப அசிஸ்டன்ட் பாஸ் எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் இப்படி ரோட்டில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஆளுங்க பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்ற சொன்னதும் அந்த ஸ்கூட்டி இருந்தால் தான் நான் ஃபுட் டெலிவரி பண்ணுவாள், பேசாமல் இந்த ஸ்கூட்டியை நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி அங்கேருந்து தூக்கிட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டியை காணாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கடவுளே என்னது இப்படி காணாமல் போச்சேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு பிபின்னு சொன்னதும் ஸ்கூட்டியை காணோன்னு சொன்னதுமே திருட்டு பயில்கள் எடுத்துட்டாங்களா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒரு பிரோஜனமும் கிடையாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எப்படியாச்சும் இந்த விஷயத்தை சமாளிப்பா நீ அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அது எல்லாமே வந்து டிலீட் பண்ணிட்டாங்க போல். அந்த டயத்தில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, ரெக்கார்ட் ஆகலை அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த போலீஸ் யோசிக்கிறாரு இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ சாதாரண ஒரு சின்ன ஸ்கூட்டிக்காக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து அவருக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் அந்த ஸ்கூட்டியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ என் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வா, அங்கே வந்து லக்கி ஜானில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுகிறவங்களுக்கு கார் கிடைக்குமா, நம்மளுமே போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆல்ரெடி அவன் பே பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டான். ஸோ வந்துட்டு அந்த காரை வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டான். அப்போது ஒரு கார்டு எடுத்து உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு ரொம்பவே லக்கி சாம், நீ வந்துட்டு இதை சொர்ணி காமின்னு சொன்னதும் பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்துருது. அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் கார் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு கடவுள் எவ்வளோ நல்லவர், ஸ்கூட்டி காணாமல் போச்சு ஆனால் கார் வந்து எனக்காக கிஃப்டாக கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே காரை ஓட்டிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டில் அங்கே போயிட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஜாப்புமே கிடையாது, பேசாமல் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சமையல் பண்ணி கொண்டு போனால் என்னன்னு சொல்லிட்டாங்க. சமையல் பண்ணி கொண்டு போய் நம்ம ஹீரோவோட நேமை சொல்லி அங்கே விசாரித்ததுமே என்ன சிஇஓவை பற்றி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டாங்க. கால் பண்ணி உங்கள் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க பாஸ் சொன்னதும் நீ வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கோ, அவள் என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிடுறான். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு பரவாயில்லையப்பா என்னோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ மரியாதை இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த சிசி வேணுன்னே வந்து தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு மயக்கமாகற மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணதும் ஹீரோ
ஹீரோ வேகமாக பிடிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஜெலஸாகி போய் உட்காந்துட்ருக்கா. நீ ஆஃபீஸ்க்கு வர போகிறேன்னா என்கிட்ட நீ சொல்லிட்டு வர மாட்டியா அப்படின்றத கேட்டதும், ஏன் நீ என்கிட்ட போய் சொன்ன, உன்னோட ஸ்வீட் ஆட்டும் நீயும் ஒன்றாவே சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கீங்களா, நான் வரலாட்டி எப்படி உங்கள் 2 பேர் லட்சம் இங்கெல்லாம் தெரியும் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டேவும், என்ன ஜெலஸ் ஆகிட்ருக்கியா, நீ வந்துட்டு ஏன் இப்படி கவலைப்படுற, இவ்வளோ அழகான ஒய்ஃப் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் வந்துட்டு மற்றவங்களாம் பற்றி நினைக்க போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே கொஞ்சம் கூல் டவுன் ஆகி அவனுக்காக அங்கே சாப்பாடெலாம் கொடுக்குறா. நெக்ஸ்ட் டே அந்த சிசி அங்கே ஷூஸ் வாங்குற மாதிரி வந்திருக்கா. பட் அவளை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா. எனக்கு அதை எடுத்து நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு அது பெருசாக தோணலை. ஏன்னா வந்துட்டு அது அவளோட ஒர்க் அதை வந்து பண்ணிகிட்ருக்கா. எப்படியோ அவளுக்கு வந்து செப்பல்ஸை வந்து அவள் வித்துடுறா. அப்போ அவள் கிளம்பும்போது நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காருன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, உன்னோட அம்மா ஃபோர்ஸ் பண்ண வசதி உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான். இந்த பார்த்தியா என் கையில் டைமண்ட் ரிங் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிடுவோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் என்னோட நேம் தான் இருக்குது அப்படின்றத அவள் சொன்னதும், இன்றைக்கி நைட்டு வேணா எழுதி வச்சுக்கோ, அவன் வந்து என் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறான், உன் கூட வந்துட்டு கண்டிப்பாக வரமாட்டான் இன்றைக்கி நைட்டு. ஏன்னா வந்துட்டு அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டில் போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே அவன் ஆளவே காணோம். அவள் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. ஆனால் வந்துட்டு இவன் அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே கடைசியில் பார்த்தா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே கால் பண்ணி என்னாச்சு ஏன் வரல அப்படின்ற சொல்லி கேட்டதும், இல்லை பிபி என்னால் இன்றைக்கி வர முடியாது, சிசிக்கு உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னா அவன் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்காத, நேற்று அவளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும், சரி அதெல்லாம் விடுங்க, சிசி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நல்லா தான் இருக்கா அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டாம், நம்ம இந்த ஃபேக் மேரேஜ் வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம பேசாமல் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறலாம், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொன்னதுமே, ஆல்ரெடி என்னோட லக்கேஜெலாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதை வந்துட்டு பேசி ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் ஹீரோங்க ரொம்ப ஃபீல் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் ஒர்க்கர்ஸ்ட்டு எல்லார்ட்டையுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு கத்திட்டு பேசிகிட்டு இருக்கவும் அங்கே எல்லாருமே பேசுகிறாங்க. ஒய்ஃப் கூட வந்துட்டு அங்கே சண்டையாயிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு அவர் கோவப்பட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா அங்கே கால் பண்ணி, உனக்கு என்ன வந்துட்டு இப்போ ஏதாச்சும் அவன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், நான் சொல்லுமா நான் அவனை ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்பங்க நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி ஒரே ஒரு டைம் நீ என்னை வந்து மீட் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, சரி ஓகே நீ இந்த கஃபேக்கு வந்துடு நான் மீட் பண்ண வரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே அந்த கசினோ அவளுமே வந்துட்டு சேர்ந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 மில்லியன் காசு வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காளா, ஸோ வந்துட்டு இதை வச்சு நான் வந்து அவங்கள பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ யாருமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட நேம் சிசி, நீங்கள் வந்துட்டு உங்கள் பேத்தி வந்து வளர்ப்பு இதிலே தெரியுது, அவள் பாருங்கள் 2 மில்லியன் வாங்கிட்டு என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட பிரிக்க பார்க்குறா, அவர் மிஸ்ட்ரஸ் ஆகியிருந்திருக்கா அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அங்கே நர்ஸ் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உங்கள் பாட்டிக்கு இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குமான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே விழுந்தடிச்சு ஓடிட்டு வந்துட்டுருக்கா. பாட்டி என்னாச்சுன்னு கேட்டதுமே, இதெல்லாம் என்ன சீசன் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை நீ பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இப்படி உடம்பு முடியாமல் வந்துட்டு போய் நீ வந்துட்டு உன்னை விற்று தான் என்னை வந்து காப்பாற்றணும்னு என்ன அவசியம் இருக்குது, இதுக்கு நீ மேரேஜே பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், நான் வந்துட்டு இப்போ உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, சிசி நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இவள் போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு அவள் உனக்கு தகுதி இல்லாதவ 2 மில்லியன் காசு வாங்கிட்டு தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், அந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க பாட்டிக்கு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அந்த காசு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ எனக்கு அதை நினச்சி ரொம்ப ஹாப்பி தான் சொன்னதுமே அவள் ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆனதும் அங்கே ஹீரோ வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறான். ஐயோ கடவுளை நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த சிஎஸ்சியை போட்டு அடி வெளுத்து விட்றா. என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பாட்டிகிட்ட போய் சொல்லி
சொல்லி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பேன். அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேளு, தப்பாக புரிஞ்சுக்காதன்னு சொன்னது. உன் கூட இதுக்கப்புறம் எதுவுமே நான் பேச விருப்பம் கிடையாது. மரியாதையோட நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துரு, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டேன். பாட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப நேரமாக ஆள் வரவே இல்லை. பார்த்தா அவன் விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா. அவனுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்மே நடந்து போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, இப்படி இந்த சும்மா ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் வைக்காதீங்க, ஆரம்பத்துலேருந்து போய் சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, மரியாதையோட அவனை வர சொல்லுங்க அப்படின்ற சொன்னதும், உண்மையிலே தான் உன்னோட ஹஸ்பண்டை அந்த சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீ போய் பாரு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே விழுந்தடிச்சு பயந்து போய் ஓடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறதா என்னன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே அசிஸ்டன்ட் உள்ளேருந்து வராரு. மேடம், அவர் உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ வந்துட்டு சில பொய்கள் சொல்லியிருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணலாமா, நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவரோட சைடையுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிருது. அங்கே நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு எந்திரிச்சிரு, நீ இப்படிலாம் படுத்துட்டு இருக்கதை என்னால் பார்க்க முடியலை, உண்மையிலே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த சிசியை பார்த்துட்டு ரொம்ப பொறாமையாயிட்டு இருக்கு, அதனால தான் நான் இப்படிலாம் உன்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே புரியுது, நான் ரொம்ப ஓவராக தான் உன் மேலே சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறா. நீ இப்படி படுத்துட்டு இருந்தேன்னா நம்மளுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும், ப்ளீஸ் எந்திரி, நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சிட்டு, அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டே இல்லை, டைவர்ஸ் கொடுக்க மாட்டேலன்னு சொன்னதும், அப்படின்னா இவ்வளோ நேரம் கண்ணை வந்து மூடிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் போட்டு அடிச்சதுமே, ஐயோ எனக்கு வலிக்குதேன்னு சொல்லிட்டு அவன் ட்ராமா பண்ணுறான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினா, அதனால தான் அவளுக்கு வந்து நான் கைனஸாக இருக்கேன், ஆனால் அவள் லவ்வெல்லாம் நான் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் பாஸ், அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்ததில் இன்னுமே வந்துட்டு ஏதோ விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது பாஸ், நான் விசாரிச்சுட்டே தான் இருக்கேன்னு சொன்னதுமே அந்த விசாரணை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்காக சாப்பாடெலாம் கொண்டு வந்ததும், சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் இப்போ வரேன் அப்படின்ற சட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடை ஊட்ட போகிறா. பார்த்தா அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ தான் இவனோட ஒய்ஃபாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர், நான் தான் உன்னோட அங்கிள்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா பேச வேண்டியதாக இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் வெளியேறுமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, அந்த ஷேட்ஸ் எல்லாத்தையும் நீ பேசாமல் என்னோட பையனோட பேருக்கே மாற்றி கொடுத்துரு, உன்னோட ரியலான ஐடென்டிஃபை இன்னும் அவளுக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவர் மிரட்டினதுமே நம்ம ஹீரோக்கு இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிருக்கு, ஆனால் திரும்பவுமே இந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு, நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னோட பர்சனல் மேட்டர் வந்து ஒழுங்காக விலகிருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் டிஜார்ஜ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எப்படியாச்சும் எடுத்து கிழிச்சு போட்டுருணும்னு சொல்லிட்டு வேகமாக தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்கு வந்துட்டு கையில் எடுத்து வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்ணி அதை வந்து பிடுங்கும்போது 2 பேருமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ, இவ்வளோ பக்கத்தில் நீ க்ளோஸாக வந்தேன்னா நான் உன்னை விடுவேனா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவகிட்ட வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் கரெக்டாக அங்கே டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. இவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது, இப்படி எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, நீ வந்துட்டு தேவையில்லாமல் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆனது வரைக்கும் என்கிட்ட மறப்பையா, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவன் எதுவும் கழட்டி விட்டானு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. எல்லாருமே வந்துட்டு பேரம்பேத்தியோடு வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் பேரம்பேத்தியே வந்துட்டு கிடைக்கல. நான் இப்போ உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறேன், ஒழுங்காக அவர் சொல்கிறதப்படி நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்டமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான மெடிசனையுமே அவருங்க வந்து எழுதி கொடுத்துடுறாரு. ஸோ இந்த மெடிசன்ஸை வந்துட்டு நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க மெடிசன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே டயர்டாகி போயிடுது. இப்படி பாடாப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்களுக்கு கால் வந்துடுது, இப்படி உன் பையன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, என்ன தைரியம் இருக்குது என் மருமகளுக்கு இவன் துரோகம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் கதவை தட்டினதுமே அங்கே ஹீரோ வந்ததுமே, உனக்கு என்ன அறிவு இல்லையா, ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே உள்ளேருந்து வரா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ தான் இங்கே இருக்கியாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோ, "அம்மா நீங்க இங்க வாங்க. நீங்க வந்துட்டு பேரன் பேத்தி வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட எங்களுக்கு பிரைவசி கிடைக்கலன்னா எப்படி வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கும்?" அப்படின்ட்டு சொன்னதும், "நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க 2 பேருமே எவ்வளோ பிரைவசி வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு குழந்தைய மட்டும் என்ட்ட பெத்து குடுத்துருங்க." அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம சிசியோட அப்பாவுக்கு அங்க வந்துட்டு முழிப்பு வந்துருது. நம்ம ஹீரோவோட தான் சேர்ந்து அவங்க அந்த கார்ல வந்து இருந்திருப்பார் போல. இத்தன வருஷமா அவர் வந்து அங்க ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்திருக்காரு. அப்ப அந்த சிசி வந்து அழுதுட்டு, "அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு?" சொன்னபோது, "உன் பிளான் எல்லாமே தெரியும். அவன் கசின் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கே காரணம். ஆனா நீ அவன் கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டு இந்த மாரி வேலை பண்ணிட்டு இருக்கியா? நீ பண்றது துரோகம் இல்லையா? கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவன்ட்ட சொல்லப் போறேன்னு" சொல்றாரு. அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு நம்ம அசிஸ்டன்ட்ட, "பாஸ் இந்த பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு கிடைச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு அங்க குடுத்ததுமே, அத போட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காப்பாத்தியிருக்கா. அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப அங்க ஒளிஞ்சிருந்து இந்த சிசியும் அவங்க கசின் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. அதையுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான். அந்த சிசி அவன்ட்ட போய், "என்னோட அப்பாவுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு. அவர் வந்துட்டு உன்னையும் என்னையுமே மாட்டி விட போறாரு. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு?" சொன்னதும், "இத்தன வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்க பிளான் எல்லாத்தையுமே நீ கெடுத்து விட பார்க்குறியா? உன்னோட அப்பாவுக்கு நீ தான் முடிவு கட்டணும்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? அவர் என்னோட அப்பான்னு" சொன்னதுமே, "அப்போ உனக்கு நான் வேணாமா? இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வேணாமான்னு?" சொல்லிட்டு அவள அங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். அவளுமே அவங்க அப்பாவ போய் மீட் பண்ண போறா. "அப்பா நீங்க வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள விட்டு வச்சீங்கன்னா, நீங்க வந்து நான் இத்தன வருஷமா பண்ண பிளான் எல்லாத்தையுமே கெடுத்துருவீங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவையுமே அவங்க கொலை பண்றதுக்கு அங்க துணிஞ்சிடுறா. அப்படியே அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு, அந்த கசின்ட்ட கால் பண்ணி, "நீ சொன்ன மாரி என்னோட அப்பாவ நான் போட்டு தள்ளிட்டேன்னு" சொல்லும்போது, அங்க சில ஆளுங்கலாம் வந்துட்டு அவள அங்கருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா வந்துட்டு அது நம்ம ஹீரோவோட வேல தான் போல. "எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க? உனக்கு நன்றி இல்லாம நடக்கிறியான்னு?" சொன்னதும், "நன்றிய பத்தி நீ பேசிட்டு இருக்கியா? கொலை பண்றதுக்கு காரணமா இருந்துட்டு, கடைசில நீ இப்போ வந்துட்டு என் மேலே பழிய தூக்கி போட்டுட்ருக்கியா?" அப்படின்ற அவன் கோவப்படுறான். "என்னை காப்பாத்துனது என்னோட ஒய்ஃப் தான். ஆனா இத்தன வருஷமா நீ தான் காப்பாத்துனேன்னு பொய் சொல்லிட்டு, என்ட்ட இருந்த நன்மைகள பூரா அடைஞ்சிருக்கியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "இவ்ளோ சீப்பான பொம்பளையா நீ? உன்னோட அப்பாவை கொலை பண்றதுக்கு வேற நீ ட்ரை பண்ணுவியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்க கோவப்பட்டுட்டு இருக்கான். "இதுக்கு எல்லாமே காரணம் அவ தானே. நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது?" அப்படின்ட்டு சொன்னதும், "இவள போலீஸ்ல பிடிச்சு குடுங்கன்னு" அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த கசின் அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, "அப்பா அவனோட ஆளுங்க என்னை எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு?" சொன்னதும், அவனோட ஒய்ஃப் தான் அவனுக்கு உயிரு. அவள நீ கிட்னாப் பண்ணுன்னு சொன்னதுமே, அதே மாரியே நம்ம ஹீரோயின் அவன் கிட்னாப் பண்ணி அங்க தூக்கிட்டு போயிடுறான். "உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ நினைக்கிற மாரி சாதாரண ஆள் கிடையாது. அவன் பெரிய கம்பெனியோட சிஇஓ. வந்துட்டு பெரிய பணத்தாசை புடிச்சவ. அதனால எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அவன்ட்ட இருந்து ஓடி போயிருவேன்னு" சொல்லிட்டு அவன் பயந்துட்டான். இந்த மாரி வந்துட்டு, "நீ வந்துட்டு பூவர் நினைக்கட்டும்னு நடிச்சிட்டு இருக்கான்" அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறான். "மரியாதையா என்னோட ஒய்ஃப வந்து விடு" அப்படின்ட்டு சொல்லும்போது, இப்படியே ஃபைட் வந்துருது. அப்போ ஒரு பெர்சன் நம்ம ஹீரோவ அங்க சுட வரும்போது, ஹீரோயின் உடல போய் விழுந்து அவளுக்கு அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ஜினையுமே அங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அவளுக்கு அங்க முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ, "தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. நீ இப்ப நல்லா தானே இருக்கன்னு" சொல்லும்போது, "நீ வந்துட்டு என்ன நெனச்சு என்ன வந்துட்டு இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க? நான் வந்துட்டு பண காசுக்கு ஆசைப்பட்டு உன்ட்ட இருக்க எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிருவேன்னு நீ நெனச்சியான்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் வந்து ஆரம்பத்துல அப்படிதான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன் கூட இருக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு நீ வந்துட்டு ஏத்துக்கோ. நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துருன்னு" சொல்லும்போது, "உன் மூஞ்சிலயே நான் முழிக்க விரும்பல. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அவங்க அம்மாட்டயுமே, "ஆன்ட்டி நீங்களுமே கிளம்புங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்றா. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா அவளுக்காக அங்க சாப்பாடுலாம் கொண்டு வராங்க. ஆனா ஹீரோயின் கோவமாவே இருக்கவுமே, "நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். பட் அவன் உன்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான். என் பையன் ஒரு பொண்ணுக்காக இப்படி உருகி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப கூட பாரு அங்க கதவுக்கு பின்னாடி அங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எப்போ உள்ள கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவன் காத்துட்டு இருக்கான்" அப்படின்றத அவ சொல்றா. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே எமோஷனல் ஆயிருது. "நான் என்ன உன்ன உள்ள வர சொல்லவான்னு" சொன்னதுமே, "வர சொல்லுங்க ஆன்ட்டின்னு" அவ சொல்லிடுறா. ஹீரோட்ட போய், "உன்னோட ஒய்ஃப் உனக்காக காத்துட்டு இருக்கா. ஏதாச்சும் பேசி எல்லாத்தையும் கெடுத்து வச்சுறாத. ஒழுங்கா அவள எப்படியாச்சும் சமாதானப்படுத்துன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோ அவகிட்ட போய் அங்க வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். ஹீரோயின், "இதுக்கப்புறம் நீ இந்த மாரிலாம் என்ட்ட பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாது" அப்படின்றத சொல்றா. அவளுக்குமே நம்ம ஹீரோ மேல ரொம்ப லவ் தான். ஸோ வந்துட்டு அந்த லவ்னால அவன் பண்ண அந்த தப்புகளையுமே அவ மன்னிச்சிடுறா. ஹீரோ ரிங்க காமிச்சு, "நான் வந்துட்டு உன்ன மொறப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன ஓகே சொல்றியான்னு?" கேட்டதும், அவளும் ஹாப்பியாயிட்டு ஓகேன்னு சொன்னதுமே, 2 பேருமே ஹாப்பியாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா 2 பேருமே அங்க ரொம்ப சூப்பரா வந்துட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட பாட்டி, அங்க நம்ம ஹீரோவோட அம்மா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. ஹீரோ, ஹீரோயினுமே எல்லா வந்து கஷ்டங்களையுமே கடந்து வந்து அங்க ரொம்ப ஒரு சூப்பரான மேரேஜுமே பண்ணிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரிஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.